வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முஸ்லீம் வீட்டில் கல்யாணத்தில் பண்ணக்கூடிய தக்காளி ஜாம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 7 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் இப்போ பொடியாக கட் பண்ணதே 2 கப் இருக்குது. அதனால் அரை கப் சர்க்கரை, 7-8 பேரிச்சம்பழத்தை விதையை எடுத்துட்டு இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், திராட்சை, முந்திரி பொடியாக கட் பண்ணது, 3 ஏலக்காய். அவ்வளோதான். இப்போது செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு, இப்போ முந்திரி வறுத்தாச்சு. இதில் திராட்சை சேர்த்துப்போம். பலூன் மாதிரி உப்புனோன்னே அதை அரிச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் தக்காளியை சேர்த்துப்போம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியில் உள்ள தண்ணியிலையே பேரிச்சம்பழம், தக்காளி எல்லாமே வெந்து வந்துடும். வேகட்டும். இப்படி ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ தக்காளிலேயே தண்ணி இருக்குது, அதனால் இந்த தண்ணியே போதுன்ட்டு நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ பேரிச்சம்பழமும் தக்காளியும் ஒரு 4 நிமிஷம் வேகட்டும். நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி, பேரிச்சம்பழம் எல்லாம் வதங்கி தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் தண்ணி விடும். அப்போ தான் எல்லாமே கரைஞ்சி மறுபடியும் ட்ரை ஆகி வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை இடித்து தான் சேர்ப்பேன். நான் வந்து தூளே சேர்த்துக்க மாட்டேன், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க. இதோட வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம நெய்யிலேயே தக்காளி, பேரிச்சம்பழம் எல்லாம் வதக்குனதுனால அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்காது. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இன்னும் கெட்டியாகி வந்துடும். கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக. சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. எல்லா ஸ்வீட்லேயுமே லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. இப்போது நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே ஆற ஆற கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான முஸ்லீம் வீட்டு தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.